சொல்லுவாங்கன்னா எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னாரு. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேட்டுருங்க, அப்பதான் நான் அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ப்பளித்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. பாட்டு நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் நல்லா எழுதணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தன் பேனாவுக்குள் மையை அல்ல, தன் குருநாதர் நா. முத்துக்குமார் அவர்களே ஊற்றி எழுதக்கூடிய ஒருவர். அவரின் வார்த்தைகளுக்கு நடுவே அவரினுடைய கவித்துவமும் அவருடைய தத்துவமும் தொடர்ந்து 2K கிட்ஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது. பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக் நேதா அவர்களை அழைக்கிறோம். முதல்ல ராஜ்மோகன் அண்ணாக்கு நன்றி. 2 நாளாவே அப்படிதான் இருக்கு. நேத்தும் இதே மேடையில் வேற ஒரு திரைப்படத்துக்காக வந்திருந்தேன். நேத்தும் இப்படியேதான். எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காரு. ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன். அதை அக்காக்கும் தெரியும். அவர்தான் நீங்க சினிமாவுக்கு ஓட வச்ச ஒரு சரி ஊர்ல இருந்து. அக்காவை பார்த்தோன்னு எனக்கு தம்புவை பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் நான் ஆனந்தையும் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். படத்துல 2 பாடல் எழுதி முடிச்சாச்சு. இருந்தாலும் இன்னைக்குதான் நேரில் பார்க்குற அன்பரையும் தயாரிப்பாளரும் இன்னைக்குதான் பார்க்குறேன். ஆமா, அவரு கதை சொல்லும் போது எனக்கு 2 விடயங்கள் ரொம்ப ஆழமா தச்சது. என்னன்னா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பாத்தீங்கன்னா ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடா நாம பாக்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பா பேசுது. இப்ப நான் சொல்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லல. அவர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு பெரிதல் அப்படிதான் சொன்னாரு. என்னோட இந்த பயணத்துல ஒரு அருமையான பாடலாக, எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்பவே சொல்றேன். ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை, அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாம நமக்குள்ள ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு கேவல், ஒரு விசும்பல். அந்த மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள்ள இருக்கிற சொற்களை எடுத்து நம்ம கூட்டமாவே அது காலத்துக்குமான பாடலா நிற்கும். அப்படிங்கிறதுதான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது, கண்ணதாசன் தொடங்கி. அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்ப கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான 2 பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் விட மாட்டாங்க 2 பேரும். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்துல உள்ள இருந்து ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துட்டே இருக்கும். அந்த சொற்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துற வேலையை மட்டும்தான் நான் செய்யறது. அப்படிதான் ஜீவியோட இசை என்னைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணையிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை, இளவரசனா இருக்காங்க மேம், அந்த ட்ரெண்டிங் துர்காவில் எழுதியிருக்க மேம். ஆமா, ஒரு கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றி. இணை தோழர்கள் 2 பேர் இருக்காங்க, ஜிகேபி, அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல தோணுது. அந்த பாடல்கள்லாம் வந்து படலா வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமா இருக்கும். இது ஒரு படமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. அடுத்து இந்த சிங்கங்களும் சிறுத்தைகளும் நடமாடும் காட்டில் ஒரு புது வரவு. புனிதம் பேசும் மண்ணுலகில் மனிதன் பேச வருகிறார். விண்ணுலகில் இருந்து திரையுலகம் வருகிறார். விண்ணுலகம் கவி. நல்ல கைத்தட்டல் தரலாம். அவர் இந்த படத்தை நாங்க லான்ச் பண்றோம். இந்த ஷர்ட் எங்க வாங்கினாதான் எனக்கு தெரியல. நன்றிண்ணா. ஹாய். ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்டான ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததே கிடையாது. லாஸ்ட் டைம் நான் பிரகாஷ் ஸ்டுடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கதான் இருந்தேன்.
never thought நான் ஸ்டேஜ் மேல உட்காருவேன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய முக்கியம். என்னை நம்பி இந்த சாங் எனக்கு கொடுத்த எங்க டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் மீ. அண்ட் எங்க ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். அண்ட் இதை அக்செப்ட் பண்ண ஜிவி சார், தேங்க்யூ சார். அண்ட் யா, நிறைய பேசணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் வரல. ஸோ யா, ஆடியன்ஸ்க்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. சிலை கோயிலாக அல்ல, ஒரு கலை கோயிலாக இந்த படத்தை மாற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன் அவர்கள் ஏற்பட அழைக்கிறோம். வாங்க சார். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கு முதல் நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் கேமராமேன், என்னோட ஒர்க்கை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும். இதில் ஓரளவு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, பை. கேமரா வழியே டிஜிட்டலில் கவிதை எழுதி இருக்கக்கூடிய ஒருவர், இந்த படைப்பினுடைய கண்களாக இருக்கக்கூடிய ஒருவர், நம்முடைய டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்த்தே பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆனந்த், தேங்க்யூ ஆனந்த். நான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து தான் டிராவல் பண்ணோம். இது நாங்கள் ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்கும்போது 2 பேர் அந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல இருந்து 2 பேரும் ஒர்க் பண்ணி இந்த டிராவல் இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஜிவி ப்ரோ தான் பாக்குறேன். ஆக்சுவலா ஜிவி ப்ரோ என்னன்னா, அவரே ஒரு டிஓபி தான் ஆக்சுவலா. ஏன்னா என்ன லென்ஸ், என்ன கேமரா, என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க படிக்கிறாரு எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா என்ன லென்ஸ் போட்டிருக்கோம், இப்போ இதை புதுசா வருதுன்னா அதை பத்தி எதாவது பேசிட்டு இருப்பாரு. பயங்கர நாலேஜ். ஆக்சுவலா மல்டிபிள், அதான் சொல்றது, எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச். உங்களை அழகாக காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐஷு, தேங்க்யூ ஸோ மச். சிங்சோன் பத்தி பேசினாங்க எல்லாரும். எப்படி இந்த விஷுவலும் சவுண்டும் பிரிக்க முடியாதோ, அது மாதிரி இந்த படத்துல இணைஞ்சு இருக்கும். ஆக்சுவலா சவுண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா வைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்டு, பாருங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதைலாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த படம் கதையுமே இதோட வித்தியாசமான கதையை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிரபு மாதிரி இருப்பாரு, லைட்டா சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பாரு ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்க பார்க்கும்போது, நீங்க எல்லாருமே விமன் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு ஆக்சுவலா ஆனந்த். அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா வீட்டுல உட்காந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் இந்த படத்துல ரொம்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா வந்திருக்கு. இளவரசர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலா பேசப்படணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்மிங் பாய்க்கு அப்புறம் இந்த 2-3 சீன் பேசப்படணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம். இல்ல, இந்த படத்தை கொரட்டை அப்படின்ற விஷயம் பத்தி சொல்லியிருக்காங்க. கொரட்டை ஆக்சுவலா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்டீங்கன்னா கொரட்டைக்கு பெருசா ஜெண்டரே கிடையாது. ஆக்சுவலா இந்த ஆம்பளைங்க ஹாலில் உட்காந்து கொரட்டை விடும் போது யாரும் பெருசா கேட்கறது இல்ல. வீட்டுல பெண்கள் பண்ணும்போதுதான் என்ன வீட்டுல உட்காந்து கொரட்டை விட்டுருக்குன்ற மாதிரி கேட்கும். அதுக்கான விடை இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீண்ட பாரம்பரியம் கொண்டது தமிழ் சினிமா. சாமி படங்கள், சமூக படங்கள், குடும்ப படங்கள், தற்போது டிஜிட்டல் படங்கள் வரைக்கும் வந்துருச்சு. இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஆவண காப்பகம், ஒளிப்பதிவாளர், நடிகர், எங்களுக்கு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். ஆவண காப்பாளர், நல்ல போஸ்ட். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன்
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்ப பொதுவா வந்து ஒரு ஊடகம், பார்வை, சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ல இருக்கவங்க தங்களை நீதிபதிகளா நியமிச்சுட்டு தான் ஒரு பார்வை இருக்கும். பொதுவா அது வந்து குறையாவோ விமர்சனமாவோ சொல்லலாம். எஸ், நான் இப்படி பாக்குறேன், மேல இருந்து பாக்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட் ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்குன்னா, எதுக்கு இருக்கிற அந்த அப்பனே தெரியாம நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஏன்னா காசு வேணும் இல்ல, எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்துல இருக்குன்னே தெரியாம நடிச்சிருக்கேன். அப்பா ஒண்ணு சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது. பட் திருப்பி எனக்கு ஒரு 1 ஹவர்ல வந்து அந்த கேரக்டருக்கான எந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்ப அவர் சொல்லும் போது மைண்ட்ல ஒண்ணு ஏறுனது. அப்ப 2 பேரும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு 25, 26 வயசுல ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்கு. நானா இருக்கிற ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். காதலா இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கு அப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டானா பொருளியல் வாழ்க்கை வந்துருது, தேவை இருக்கு, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துடும். லவ் இல்லாம ப்ராக்டிகல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்க எமோஷனலா, இன்டெலக்சுவலா, சோசியலா, எக்கனாமிக்கலா வர்ற பிரச்சனையை தாண்டி பிரஷ் பண்ணிட்டு அந்த பிரஷ்ஷை ஒழுங்கா எடுத்து வைக்கலைன்னா, என்ன எடுத்த இடத்துல வைக்காம ஒரு மேனஸ் இல்லாம இருக்கானேன்னு மைண்ட்ல தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் தப்பா நினைச்சுப்பானு கொண்டாடி தோணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான். ஆனா அது எங்க போய் நிக்கும், அது எவ்வளவு பெரிய மன வலியை ஏற்படுத்தும். மத்தவங்க பார்வையில் இருக்கும்போது புற பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்பந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளன்னு தெரியாம போற அளவுக்கு இங்க ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு. ஒரு 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறைய என் கூட நடிக்கிற பசங்க, சின்ன பசங்களை பாக்குறேன். நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய டிராவல் ரிலேட்டடா டிராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்ப அந்த கதையை ஓகே பண்ணிருப்பாங்க அப்படின்னு இப்பதான் ப்ரொடியூசரை நான் பாக்குறேன். அது கரெக்டான ஏஜ்ல கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சினிமா மூலமா சொல்லப்பட வேண்டிய செய்தின்னு நினைக்கிறேன். சார் வெரி குட் தம்பி. இந்த அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு ஒரு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவா வந்து ஏப்ரல் 19 வரைக்கும் வந்து முழுக்க வந்து அரசியல் போச்சு போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது என்ன நரேன் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்றீங்க, இது மாதிரி இருக்கு. இல்லை சார், இது சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்னஸ் இருக்கிறாரு. அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது தெரியும் சார். நான் உங்க சார்பாக வேண்டி கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு இந்த படத்துல நேர்மை இருக்கு, நேர்மையான உழைப்பு இருக்கு, நேர்மையான எமோஷன் இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய எலெக்ஷனுக்குள்ள நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனைகளை நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளா வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க அப்படிங்கறத என்னோட வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து அந்த சீன் சவுண்டை பத்தி ஜி பிரகாஷ்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களும் மியூசிக் டைரக்டர், நீங்களும் ஹீரோ. ஏன்னா ஒரு மலையாள படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்ட், ஒரு போலீஸ் கேரக்டர் நானு ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்றாங்க. என்கவுண்டர் பண்ணி சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்றேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணும் போது சும்மா சேர்ல உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்திருக்க மாட்டேன். டப்பிங் சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமா இருக்கு. ரீதிக்காடியோட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைவ் சவுண்ட் போனோமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இதுல ஹீரோயின் அவரே, மியூசிக் டைரக்டர் அவரே, சவுண்ட் இன்ஜினியர் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாம பார்க்க இல்ல இருக்கட்டும். பட் அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்க புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாம இருக்குன்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ப்ரீமிக்ஸ்ல வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாம இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் நிறைய உழைச்சிருக்கு. அதனாலதான் எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன். அப்கமிங்ல வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும் சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யாவோட நடிச்சிட்டேன், கனா கூட நடிச்சிட்டேன். பட் ஜிவியோட நடிச்சது இல்லை. இந்த படத்துல ஒரு அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி காளி வந்துட்டு வரல, வந்தா நல்லா இருக்கும். ரோஹினி மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டர், முக்கியமா தம்பி ஜெகதீஷ். இப்ப வர்ற தலைமுறை கேமராமேன்கிட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு டக்குனு கோவப்படுறதுலாம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாம டைரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலா ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டா நீங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ண நம்பி இந்த கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைல்ல போகணும். நல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். அப்துல் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
எலெக்ஷன் நடுவில் இவங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க. இது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். also Anand and production actors and DOP editors and என்னோட சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்கார் ஹரி, உதய் சார், எல்லாருக்குமே நன்றி. நிறைய படங்கள் சிங் சவுண்ட்ல வரணும் அண்ட் இது கரெக்ட் டைமா இருக்கு, நிறைய படம் வந்துகிட்டும் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அத்துணை பேரும் ஓயாமல் ஓடுவதற்கு ஊக்கம் தரக்கூடிய ஒருவர், களைத்து போகிறவர்களுக்கு தாய்மடி, நல்ல படைப்புகள் தருவதாக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தயாரிப்பாளர், ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான், ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வரவேற்கிறோம். Good morning, everyone. It's the first time I'm meeting friends from the film media industry. I'm very comfortable in front of sports media, but I'm very nervous here. But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer, Naren. He's been a long-time friend, and because of his confidence, I came into the film world. And he's somewhere here. But actually one of the first people we met, or the first time I heard a narration was Anand's narration, and it's been a great journey over the last few years. And thank you, Anand. And to put out a first film, you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil, and thanks to the amazing team, this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without Ilvarsu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released 2 songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you will like the movie when it releases. And we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much. And I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you. தேங்க்யூ சார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருந்தது போல அல்ல. வீட்டுக்கு வீடுலாம் டிவி கூட இல்லை, வீதிக்கு ஒரு டிவி இருக்கும். போய் ₹1 கொடுத்து அதுல ஒரு ஒளியும் பார்ப்போம். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் 2 நண்பர்கள் படித்தார்கள். அவர்கள் கைகளில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கனவெல்லாம் சினிமாவாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பல பஸ்ஸுகள் மாறி வந்து சத்தியம் திரையரங்கில் ஒரு நல்ல படம் பார்த்து செல்வார்கள். வியாழக்கிழமையான சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர்ல உலக சினிமாவை ஓடோடி போய் பார்ப்பார்கள். வியாழக்கிழமையான விகடன்ல சினிமா சார்ந்த செய்திகளை எல்லாம் சேகரம் செய்வார்கள். இந்த 19 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி நண்பர்களில் ஒருவர் இந்த மேடையில் தொகுப்பாளராக இருக்கிறார், இன்னொருவர் இயக்குனராக இருக்கிறார். அவர்தான் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். அன்று சின்ன பசங்களா இருந்தப்ப எங்களுக்குள் சினிமா இருந்தது, இன்று சினிமாவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பரம்பரையிலேயே இதுதான் மிகப்பெரிய பாய்ச்சல். இது எங்க காலம். இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். இது சொல்றதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண. இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். பெரிய லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேடனால கொஞ்சம் எல்லா பேரையும் அட்லீஸ்ட் எழுதி வச்சிடறேன். எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஏப்ரல் 1 அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, செத்தும் 1000 பொன். லாக்டவுன்ல வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம். அப்போ இது சின்ன படமா தான் இருந்தது. அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசா இல்லை. ஸோ இங்க இருக்கிற 3/4 பேருக்கு நான் பர்சனலா மெசேஜ் மெயிலாம் அனுப்பிச்சு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணா அதுதான் ஒரே ரீசன். அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது, அதனாலதான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரஸ் மீடியா எல்லாருக்குமே. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராம்ல தான் இன்ஜினியரிங் பண்ணோம். சுத்தமா நாங்க இந்த மேடையில மீட் பண்ணுவோம்னு நான் எதிரே பார்க்கல. பட்
இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கால் அவனுக்கு தான் நான் பண்ணேன். அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால தேங்க்யூ ராஜ் வந்து தொகுத்ததுக்கு. ஸோ லாக்டவுன் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் 10 days கழிச்சு தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவா. 2020 எங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேன் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மோர் லைக் வெல் விஷர் ஃபார் மீ. அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலா ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 days ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலியமா தான் வருண் நான் மீட் பண்ணேன். இங்க சென்னையில மீட் பண்ணோம். அவரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால அவரு அது வரைக்கும் அவர் படமே பார்த்தது இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஒரு 2 படம் தான் பார்த்திருப்பாரு. எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல. அந்த கேட்டா நான் இது வரைக்கும் படமே பார்க்கல, நீங்க கதை சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு ஒரு மாதிரி சரி எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், இது ஒன்லைனா சொல்லணுமா. ஸோ ஃபுல் கதையை ஆக்சுவலா கேட்டாரு. கேட்டு ஹி லைக் இட். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் இங்க. பட் எவென்ச்சுவலி அது என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளி போய் இப்போ இங்க வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ நரேன் வெரவர் யூ ஆர், அவர் வெளில இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் வந்து அவரு இப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா ஆல்தோ அவரு ஃபர்ஸ்ட் டைம் சினிமா அப்படின்னு சொன்னாலுமே ஹி இஸ் அ வெரி பேஷனேட் கை. அதாவது புதுசா ஏதாவது பண்ணோம்னா ஹி கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாண்டி இஸ் கிரியேட்டிவ்லி இன்வால்வ்டு, மோட்டிவேட் பண்ணுவாரு. ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நாங்க நாட் ஒன்லி வருண், அபிஷேக் அண்ட் பிருத்விராஜ் ஆல்சோ அவங்க இன்வெஸ்டட் ஆல்தோ அவங்க வேற பிசினஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ வருண் ஃபார் பையிங் மை விஷன், ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. And our distributors, Romeo Pictures, Rahul brother, and overseas partner Enkota and Simba, they're taking it. Thank you so much for that. So yeah, so any படத்தோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லுக் தான். இந்த படம் நான் சைன் பண்ணும்போதே நான் வச்ச ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து கோபி பிரசன்னா தான் என்னோட டிசைனரா இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டோட தான் இது பண்ணோம். அண்ட் சுதர்ஷன் தான் ஷூட் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்க இப்ப கூட பேசிக்கணும் விஷுவல்ஸா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின். ரொம்ப கான்செப்டுவலா இது ஒரு நான் அட்வர்டைசிங்ல இருந்து வந்ததுனால பிராண்டிங்கா அதை ட்ரீட் பண்ணணும். ரொம்ப எப்படி சிம்பிளா சொல்லணும் ஆனா விஷயம் கன்வே பண்ணணுங்கிறத ஐடியாவா இருந்தது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் இது. அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா அன்பர். நான் இது வரைக்கும் அன்பரே எப்ப போட்டாலுமே ஒரு 10 வாய்ஸ் நோட் ஒரு அன்பரே நான் அமைச்சிடுறேன்னு. அவர் வந்து இதுல அவர் சொன்ன கண்ணாடி நிலவேன்னு ஒரு சாங் இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு சாங். எனக்கு தெரிஞ்சு எங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் அது. வேற லிரிக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாரு. அதுவும் ஏலோன்னு ஒரு டிராவல் சாங் ஒன்று வரும் இடிப்பில. அது மலையாளம் கொஞ்சம் கலந்து இருப்பார். ரொம்ப தேங்க்யூ கார்த்திக். ஜிகேபி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சாங் வந்து அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், மீட் பண்ணி ஃபுல் கதையும் நான் நரேட் பண்ணினேன். அதுவே அவருக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் சொன்னா இல்ல நீங்க ஃபுல்லா கேளுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகும். லிரிசிஸ்ட் எப்பவுமே அந்த வார்த்தையில வச்சுதான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதான்னு ஒரு இதுல சொன்னேன். தேங்க்யூ. நெஞ்சோடு நீன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு. சூப்பரான ஒரு மெலடி அது. ஸோ இந்த 2 மெலடியுமே அடுத்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆனா உங்க ரிசப்ஷன் என்ன அப்படின்னு. ஏகாதேசி சார் வந்து ஒண்ணு எழுதியிருக்காரு. மஜா வெட்டிங் அவர் தான் எழுதினாரு, இன்னைக்கு வரல. அறிவு பிரதர் வந்து ஒண்ணு ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு சாங். அது ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்கா இருக்கும், கான்செப்ஷுவலான சாங், இந்த கதையோட ஒரு ஒத்து போகும். அப்புறம் விண்ணுலக கவி அவரை வந்து நான் வந்து எங்க ஃப்ரெண்ட் ஹர்ஷத் அவர் மூலமா தான் தெரியும். ரொம்ப கேஷுவலான அந்த தலைவலி அவர் தான் எழுதினாரு. வித்தின் ½ an hour தான் அவரால் அப்படியே அவர் ரொம்ப அந்த கலோக்கியலான ஒரு லாங்குவேஜ்ல ஈஸியா கேப்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது. ஜிவி சாருக்குமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சமான அது இவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப காரணம். தேங்க்யூ கவி ஃபார் இது. என்னோட க்ரூ நான் சொல்லிடுறேன். ஜெகதீஷ் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் 2015-16 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் கிம்பல் ஃபர்ஸ்ட் வந்த டைம். அப்படின்னா என்னன்னு கூட சினிமால புழக்கம் இல்லாதது. ஸோ நாங்க பாட்டு நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அவரும் அட்வர்டைசிங்ல தான் இருந்தாரு.
சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷார்ட்ல ஒன்று எழுதலாம் சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி சைதாப்பேட்டில் பர்மிஷன்லாம் இப்போ எதுவுமே இல்லை. நாங்க பாட்டு அப்படியே உள்ள போறோம், கிம்பல் எடுக்கிறோம், ஒரு 10 ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அந்த படம் வெளில வருமானே தெரியாம ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. அவர் என்னோட முதல் படம் செத்துமா இருப்பேன் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவரால் அப்போ வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ரொம்ப பெரிய டிராவல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேடை கிடைச்சதாதான் அப்படின்னு ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா இந்த படத்துடைய எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது கண்ணில் டப்புன்னு ஞாபகத்துல வருது அவர் விஷுவல்ஸ். நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளவு சூப்பரா விஷுவலா வரதுக்கு. ஏன்னா ஒரு டிராமா படம் வந்து கேப்டிவேட் ஆனா ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷுவல் தான் ஃபர்ஸ்ட் அதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல், எஸ்பெஷலி ஐஷுவா பண்ணியிருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா சொல்லிட்டே இருப்பாங்க என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால ஸோ எனக்கு சிங் சவுண்ட் மேல ஒரு சின்ன ஃபேசினேஷன் இருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலா டப்பிங் வாங்க தெரியாது. ஸோ அதனால வந்து நானுமே என்ன ஃபீல் பண்ணுவேன், ஆக்டர்ஸ்க்கு வந்து அது ரீக்ரியேட் பண்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா அது நடிச்சிடலாம் திருப்பியும், ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ள அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ஓகே பழணுமா ஓகே சொல்லிட்டு அவங்க அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய ஆக்டர்ஸ்னால வராது. ஸோ இந்த படம் ஒர்க் ஆகணும்னா சிங் சவுண்ட் தான் முடிவு பண்ணி, ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஏன் நாங்க சொல்லிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சும்மா நம்ம போயிட்டு ஆக்ஷன் கட் சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபரா வந்து நான் வைடு வைக்க போறேன்னா பூம் கேமரா பூம் மைக் எங்க வைக்கணும், எவ்வளவு லேபிள் வைக்கணும், இது வந்து ஒரு பேசிக்கா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன்ல வந்து பக்கத்துல சவுண்ட் கேட்குமா, நான்லாம் ப்ரொடக்ஷன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன். ப்ரொடக்ஷன் அந்த இவங்கெல்லாம் கிளீன் பண்ண அவங்க எல்லாம் இருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது இது எங்க செட் பண்ண போறீங்க, இங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி வச்சிருங்க அப்படின்னா, சார் அங்க பர்மிஷனே இல்லை சார். ஏன்னா அவங்க லைட்டா ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சா அந்த சவுண்ட் வரும். ஜிவி சார் எல்லாம் நடிச்சுட்டு சார் சூப்பரா இருக்கு சார், ஒரே ஒரு 1 மோர் ஏன்டா அப்படின்னா, இல்ல ஒரு டம்ளர் சவுண்ட் கேட்டுச்சு ஏன்டா அதெல்லாம். ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ட்ரைனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நல்லா நடிக்கிறத தாண்டி கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டா இருக்கணும். யாராவது ஒருத்தர் மொபைல் வச்சிருவான். ஒரு சின்னதா ஏடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் போனோடனே செட்ல தான் இருக்கும், தயவு செஞ்சு மொபைல சைடுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ பேசிடுவாங்க. படவா கோபி சார் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்க்னே அவருக்கு தெரியாது, அவர் நடிச்சிருக்காரு, இதுல சூப்பரான கேரக்டர். அவரு நடிச்சுட்டு வெளில போயிட்டு அப்பாடா நான் நடிச்சிட்டேன், எங்கடா ஜூஸ் எங்கடா அப்படின்னு ஷார்ட் போயிட்டு இருக்கேன், அதனால டப்பிங்ல பாத்துக்கலாம்டா. அவருக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அந்த ஷார்ட் எப்படின்னா சிங்கிள் ஷாட், கீழே இருந்து கோர்ட்ல இருந்து நடந்து வந்து மேல பேசி ஜிவி சாரும் அவரும் போனோம். எல்லாம் முடிச்சுட்டு அங்க ஜிவி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேசினோடனே ஜிவி ஐயோ திருப்பி நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 டேக் ஃபுல்லா நடந்து அவர் மூச்சு வேற வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆக்டர்ஸ்க்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு, ஏன்னா அது ரிஹர்சல் பண்ணணும். நிறைய நாங்க வந்து அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகுதுன்னா ஓகே முன்னாடியே வந்து இங்கெல்லாம் தான் கேமரா போகுது, மூவ்மெண்ட் இருந்தாரு, நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கு இதுல. அதனாலதான் அது வந்து பண்ண ராகவ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ராகவ். ஏன்னா இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது வெளில வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான இதுவா இருந்துச்சு ராகவ். ஏன்னா அவர் நிறைய இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்றாரு. கூழாங்கல்லாம் அவர்லாம் பண்ணுது. இப்போ கொட்டுக்காளி கூட அவர் தான் இப்போ போனாரு. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் அவர் கண்ட்ரில அவர் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா ரூகேஷ் என்னோட எடிட்டர், அவர் எப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்துல வந்து சும்மா நான் மொய் எழுத வரேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆகி கடைசியில மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் அவர் வந்து ஆக்சுவலா உள்ள வரும்போது ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் சரி நீங்க ஸ்பாட் எடிட் வாங்க அப்படின்னும், ஸ்பாட் எடிட் வந்து கடைசியில எடிட்டர் ஆகி இப்போ ஆக்சுவலி எங்க மேடையிலே இல்ல, ஏன்னா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் மேட்ச், எங்களோட இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டா அவர் ஆயிட்டாரு. இப்போ ஆக்சுவலி இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிரகதீஷ் ஆக்சுவலி இது ஒரு டெபியூ ஃபிலிம். ஐம் சோ ஹாப்பி அவர் இந்த படத்துல அசோசியேட் ஆனது. இதுல வந்து பெட்ரூம் செட் ஒன்று போட்டிருக்கோம். ஆனா அது இது வரைக்கும் பார்த்தது யாருமே அது செட் மாதிரி ஃபீலே ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்ஸ் லாவிஷ் அப்படிலாம் இல்லை. இது இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னா அதுல தலைவலி செட் எல்லாம் ஆக்சுவலா அது வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனது. ஆனா அது தெரியவே தெரியாது.
அவரோட எஃபர்ட் வந்து அவ்வளவு இருக்கு இந்த படத்துல. ஏன்னா அவர் இதுல எப்படியாவது நல்லா பண்ணிடணும்னு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஒர்க் பண்ணதுக்கு. யா அண்ட் விஎஃப்எக்ஸ் இதுல இனிவன் பண்ணியிருக்காரு, கௌதம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ யா இப்போ வரேன். சிங்ஸ் ஆனால நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் முடியும். சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்ட்ல தான் சில பேர் நடிப்பாங்க. அது அவங்களுடைய இதுல ப்ராம்ப்டே பண்ணக்கூடாது. அதனால நான் ஒரு ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸ் என்னால போகவே முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் நரேட் பண்ணது ஐஷுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹிணி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம். ஏன்னா அவங்க ஒரு டைரக்டர், அவங்க சிங்ஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க ஏன்னா எனக்கு ஜென்ரலா வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலா கேரக்டர்னா எல்லாரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு 4 எக்ஸ்ட்ராவா போட்டு சொல்லிடுறேன், அப்பதான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது. ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையை நான் சொல்லி ஷி அனலைஸ் இட். ஒன் டே எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கேரக்டர். ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய இந்த 2-3 சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேத்தி கூட நாங்க மிக்சிங்ல பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்கு, ஐஷோட ஒரு சீன் இன்னி கூட பேசியிருந்தோம். பிரில்லியன்ட். அது ஆக்சுவலா அவங்களோட சீனா ரொம்ப நார்மலான டயலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேற லெவல்ல இருக்கும். எங்க பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணுல நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகும். எங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனந்த் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால ஓவர் ஆக்டிங்கா பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படிதான் பண்ண போறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங். டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும், ஓகே இங்கதான் கேமரா இருக்கனால இவ்வளவுதான் நடிக்க முடியும். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசல் விஜய் சார் ஆக்சுவலா இன்னைக்கு அவரால் வர முடியல. அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் போனோடனே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் போய் சார் தான் நான் கூப்பிட போனேன். டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிடுறேன் அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிடுறதுனே தெரியல எனக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவர் விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் ஆனா கூட அப்படியே முறைப்பாரு. அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இது அப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸ். ஆக்சுவலா ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்கு, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன். ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான. யூஸ்வலா ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசி சார் அதான் நான் ஆக்சுவலா சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது 1/2 மணி நேரம் தான். ஆக்சுவலா கதையை தாண்டி நாங்க பேசுறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிருப்போம் உட்காந்து. அவரு அதுல நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னாரு, எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சோ எக்ஸைட்டட். அதுல அவர் சொன்ன மாதிரி இவர் மத்தவங்க எல்லாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடிச்சாலும் ஒரே ஒரு சீன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார். அது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பரா சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். யா காளி என்ன நீ வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு போற ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவரு. ஆக்சுவலா ஒரு சீக்வன்ஸ் ஒண்ணு வரும். அவர் ஒரு மாதிரி ஒரு கோவமா இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்க வந்து கேரவன்ல தூங்காம ஒரு மாதிரி அவர் மூட்லயே இருப்பார். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவரு செட்ல வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோன் இப்படிதான் பேசணும், அந்த டோன்ல தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது. ஸோ யா கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ யா ஸோ என்னோட மெயின் வரேன். ஐஸ்வர்யா இப்பதான் முடிஞ்சிச்சு லாஸ்ட். சாரி இல்ல ஆக்சுவலா அது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன். அவங்க வீட்டுல போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடா இருந்தது. ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸ்
ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ள போகும்போதே பாரு நல்ல கதை இருந்தாதான் நீ உள்ள வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரியே தான் இருக்கும். உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேல ஆக்சுவலி நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தடவை வேணா அவங்க வீட்டுக்கு போனா தெரியும். நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்லாம் ரொம்ப இதுவா வச்சுக்கோங்க. செட்ல எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க. உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க. கெட்ட வார்த்தை இல்ல, பட் ஆனா ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ் நிறைய. ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்ல ஓபி அடிக்கிறதுனா இல்ல 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 ரோஸ்ட் இல்ல, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து நான் இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்ட்ல ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு கிட்ட ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும், அந்த இருக்கு அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்ல ஐம் ஷுர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான். அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்ல நிறைய ஆக்சுவலி ஷி ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அது அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலைல எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பி வந்து இதுட்டே போனோம். பட் இட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்ப நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற வேற வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் இருந்து நீங்க தான். இல்ல உங்க அப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்ல இது அவங்க எழுதி கொடுத்ததுதான் ஆக்சுவலா அவங்க. சோ இல்ல அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷூர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ், இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷி கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்ல இருக்கா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. ஐம் ஷூர் எவ்ரி ஃபிலிம் ஷி டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டைரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஐம் ஷூர் ஷி டு. அண்ட் நவ கமிங் டு ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலா ஜிவி கிட்ட போறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல, ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃபிளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிடும், 15 நிமிஷம் தான் இதுல இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்றாருன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு சொன்னாரு, ஆனந்த் நான் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அதையே சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதை ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும். சில எல்லாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும் 10 நிமிஷம் பண்ணிட்டேன் பாடுற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. எப்படிங்க உங்களால அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு. பட் அவர் இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்கு, 8 சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் எங்களோட படம் ஒர்க் பண்ணிருக்கா. ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட்.
ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸ், இந்த வீடியோ பாத்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நானும் ஐஷோக்கு வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல இங்க சீன் முடியும், இந்த சீட் போவாரு, ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேரவன்ல வந்து யாரு கூட உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இது எடுத்துட்டு வந்துருவாரு, மியூசிக் போடுவாரு. அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம். இப்போ கட் பண்ணா இப்போ ஹிந்தில நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம்